முனைவர் ரா. ஜீனத்தம்மா, பேராசிரியர், பொருளியல் துறை, அரசு மகளிர் கலைக்கல்லூரி, நிலக்கோட்டை, பழனியிலிருந்து. ஜீனத்தம்மா, நீங்கள் உங்களுடைய உரையை தொடங்கலாங்கம்மா. வணக்கம்யா. அம்மா வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? அம்மா ரொம்ப சிறப்பாக இருக்கோங்கம்மா. ரொம்ப மகிழ்ச்சி உங்களை பார்த்தது. ஒரு குறுகிய காலங்களில் நீங்கள் திடீர்னு காணாமல் போயிட்டீங்க. திரும்ப வந்திருக்கீங்க. ஏற்கனவே இப்போ 2 இதுக்கு பேர் கொடுத்தீங்க, ஆனால் வர முடியல. இந்த முறை வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷங்கம்மா. நீங்கள் உங்களுடைய போன வாரம் வரைக்கும் நன்றிங்கம்மா. எனக்கு வந்து ஏன்னா ஆசிரியர் பணியில இருந்தாலும் கல்லூரி பேராசிரியராகவே இருந்து பணியாற்றிட்டு இருக்கோம். அது வந்து பள்ளி கல்வினா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கல்வியியல் வந்து பதிஞ்சு இப்ப வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். மற்ற பணிகள் எல்லாம் முடிச்சாச்சு. இப்ப நம்ம டாக்டரேட் வரைக்கும் வாங்கிட்டோம். பட் இருந்தாலும் எல்லாரும் வந்து இந்த பிஎட் அப்படிங்கிற ஒரு போக்கஸ் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காகவே நான் படிக்கிறேன். உண்மையிலே இதுக்காகவே நான் வந்து இந்த பள்ளி ஆசிரியர்கள் எல்லாத்துக்குமே வந்து நான் சிறப்பார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா வந்து அவங்கதான் வந்து அந்த பருவத்துல எப்படி எல்லாம் அந்த பிள்ளைகளை வளப்படுத்துறாங்க அப்படிங்கிறத அந்த புத்தகத்தின் வாயிலா நாங்க படிப்புக்கும் அந்த நம்மளுடைய என்ன சொல்றது கல்லூரி படிப்புக்கும் பள்ளி படிப்புக்கும் இருக்க ஒரு சிறப்பே வந்து நான் அந்த பிஎட்ல நான் கத்துக்கிட்டு இருக்கேன். அதனால வந்து அந்த ஆசிரியர் எல்லாருக்குமே வந்து மறுபடியும் வந்து ஒன் செகண்ட் வந்து நான் வந்து நன்றி கலந்த நல்வாழ்த்துக்கள் ஐயா. ஏனென்றால் சிறு குழந்தையிலிருந்து அவர்கள் எதுவுமே தெரியாம ஒரு வெள்ளைத்தாளை எப்படியெல்லாம் வடிவமைக்க முடியுமோ அப்படியெல்லாம் ஒரு சிற்பியாக இருந்து ஒரு ஓவியராக வரைந்து அதற்கு உயிர் கொடுத்து எங்களுக்கு அனுப்பி அவர்களை வந்து நீங்கள் வந்து மேலும் மேலும் வந்து அவர்களை வந்து என்ன சொல்றதும் பழுங்கி மாதிரி நீங்க அவங்க வெளியேற்றுங்க அப்படின்னு சொல்லிதான் அவங்க அனுப்புறாங்க. நாங்களும் அதவே தான் செஞ்சுட்டு இருக்கோம். சரி, ஒரு சில குழந்தைகள் எல்லாம் மாறுறாங்க இல்லைன்னு சொல்லல. ஆனா அவருடைய வாழ்நாளை வந்து நிரந்தரமாக சொல்பவர்கள் அவர்கள் மட்டும்தான் அம்மா. சரி, நான் எப்போது எங்களுடைய கருத்துக்களை இனி தொடர்ந்து வந்து விடுகிறேன். இனி நம்மளுடைய வந்து விடுவோம். இனி எந்த விதமான நமக்கு தடைகளும் இருக்காது. இனி வாரந்தோறும் வந்து விடுகிறோம். சரி, நான் இன்றைக்கு வந்து எப்படியெல்லாம் வாழ்ந்தோம் இப்ப நான் தான் சொல்ல முடியும். நான் சொன்ன கருத்தை வந்து சொல்லிடலாம். ஏன்னா எப்படி எல்லாம் வாழ்ந்தோமோ அன்றைய காலகட்டத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா குழந்தை பிறந்ததுல இருந்து அவர்கள் இறக்கும் வரைக்கும் அந்த ஒரு கட்டுக்கோப்புன்னு ஒண்ணு இருந்தது. புத்தக படிப்பு அப்படிங்கிறது வந்து இப்ப நிறைய குறைஞ்சிட்டது. இப்ப நிறைய சொன்னாங்க நாங்க வந்து அப்படி வாழ்ந்திருக்கோம், நாங்க வந்து காலத்தோட நீங்க எல்லாம் ஒன்றி வாழுங்க அப்படின்னு சொன்னாங்க. காலத்தோட ஒன்றி வாழ்றது எல்லோருடையும் எல்லாத்துக்குமே ஏற்றது காலத்தோட ஒன்றி வாழ்வதான். அதான் சொல்லுவாங்க, காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர். அது வந்து எல்லாத்துக்கும் பொருந்தது. ஆனா எல்லா விடயத்துக்கும் பொருந்தவங்க சுதந்திரம் வந்து 1947 சுதந்திரம் வாங்கினாங்க. அந்த சுதந்திரத்தை வந்து இப்ப பேணி காக்குறாங்களா? எத்தனை பெண்கள் வந்து இரவில வந்து நாங்க எத்தனை பெண்கள் வந்து இரவில வந்து காந்தியடிகள் சொன்ன மாதிரி தனியா வந்து பயணிக்கிறாங்க. அதே மாதிரி இது காந்தியடிகள் காலத்துல வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு பாலியல் பலாத்காரமோ இல்ல கற்பழிப்போ இல்ல எதுமா வந்து நடந்திருக்கா? இது அந்த காலத்துல எல்லாம் இருந்திருக்கா சொல்லுங்க பாப்போம். இப்ப ஒரு வருஷத்துக்கு எடுத்தோன்னா 1,60,000 பேர் காவல்துறையினர் வந்து நமக்கு வந்து ரிப்போர்ட் கொடுக்கும்போது பாக்குறதுக்கு நல்லா இல்ல. அதே மாதிரி வந்து பாலியல் விமர்சனம் அப்படிங்கிறது சிறு குழந்தைகளையும் வந்து எனது நிறைய வந்து பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாக்குறாங்க. அந்த குழந்தைங்களுக்கு இப்ப அதெல்லாம் வந்து முன்னாடி எல்லாம் நம்ம கேள்விப்பட கூட கிடையாது. இது வந்து ஃப்ரீடம் அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு ஃப்ரீடம்? அந்த ஃப்ரீடத்தை வந்து யாரு வந்து நம்ம துஷ்பிரயோகம் பண்றது யாருன்னு நமக்கு தெரியல. அது எந்த இடத்துல உருவாதோ அதை வந்து நம்ம என்ன பண்ண முடியும்? இது வரைக்கும் யாரும் கலையவும் முடியல. சட்ட ரீதி ஐயா சதீஷ்குமார் ஐயா சொன்னாங்க. இந்த தடவை சதீஷ்குமார் ஐயா நம்ம பக்கம் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். நான் தான் அவங்க பக்கம் வந்திருக்கேன். ஐயா வந்து கரெக்டா சொன்னாங்க. நம்ம வந்து வாழும் பொழுதே அதோடைய கட்டுக்கோப்பையும் அதோடைய கட்டுப்பாட்டையும் வந்து கரெக்டான சரியான முறையில வாழ்ந்தாதான் அதோடைய வாழ்க்கை வந்து நிதர்சனமாகும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பெரிய குடும்பம் கூட்டு குடும்பத்துல இருந்திருக்கிறாங்க. கூட்டு குடும்பத்துல இருக்கும் போதுதான் அதோடைய பாசம், அன்பு, அவங்களுடைய பிரியம், பற்று, காதல் எல்லாமே வரும். இப்ப வந்து எல்லா இடத்துலயும் கூட்டு குடும்பம்னா இருக்கிறதாங்கிறது தெரியல. ஆனா அந்த கூட்டு குடும்பம் வந்து கிட்டத்தட்ட 95% வந்து கூட்டு குடும்பத்தை விட்டு வெளியில போகணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அந்த இருக்கக்கூடிய வயதான பெரியவர்கள் தான் கூட்டு குடும்பத்தை விட்டு வெளியில போக கூடாது. 10-15 பேர் இருப்பாங்க. அந்த காலத்துல எல்லாம் ஒரு குடும்பத்தை இப்ப இன்னும் ஒண்ணு இல்ல. நான் இருக்கிற குடும்பம் 18 பேருங்க. எனக்கு 2 பேர் சகோதரிகள் தான். ஆனா நாங்க வாக்கப்பட்டு போனவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா எங்க அக்கா வீட்டுல 18 பேர், ஆண்கள் 30 பேர், பெண்கள் 9 பேர். எங்க வீட்டுல எல்லாம் 9 பேர் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட கூட்டு குடும்பத்துல இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கை வந்து என்னவாகும், நமக்கு எல்லா வாழ்க்கையை வந்து நமக்கு புரிய வைக்கும் என்னங்கிறது. எத்தனை பேர் கூட்டு குடும்பத்துல இருக்கிறாங்க? பிள்ளைகளை பாதுகாக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. அம்மா சொன்னாங்க, சரியா கவனிக்கல, நான் அப்ப கொஞ்சம் சாமி கும்பிட்டுனால வர முடியல. அம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து தனி குடும்பத்துல இருக்கிறவங்கதான் வந்துட்டு நம்மளால வந்து ஜெயிக்க முடியும். ரெண்டாவது வந்து அந்த தனி குடும்பத்துல இருக்கவங்க மட்டும்தான் வந்து அந்த காலத்தோட ஒன்றி போறாங்க. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இப்ப பிள்ளைகளை பாக்குறதே பெரிய விஷயமா இருக்கு.
பிள்ளைகளை பாத்துக்கிறதுக்கு டே கேர் சென்டர் போறாங்க. இதுவே தாத்தா பாட்டிகிட்ட கொண்டு போய் கொடுங்க, தேவைப்படுமா? தேவைப்படாது. நான் எப்பவுமே சொல்றேன், நம்ம குழுல மட்டும் இல்ல, எல்லா குழுவும் சொல்லதான். தாத்தா பாட்டி இருக்கிற வரைக்கும் குழந்தைகளுக்கு பெற்றவங்க கூட தேவை கிடையாது. இந்த உலக கல்விங்கிறது நம்ம போய் படிக்க வேண்டிய அவசியம் இல்ல. தாத்தா பாட்டியே வாழ்க்கை நடைமுறை கல்வி கற்றுக் கொடுப்பாங்க. அதே மாதிரி சித்தப்பா பெரியப்பா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வாழ்க்கையுடைய வாழ்வியலை கத்துக் கொடுப்பாங்க. மாமா மாமின்னு சொன்னாக்க அடுத்த வீட்டுல போய் என்ன செய்யறோமோ, எப்படி வாழ போறோமோ அதை சொல்லி தருபவர்கள் தான் மாமா மாமி. இதுகெல்லாம் இந்த மாதிரியான ஒரு விடயம் இந்த காலத்துல இருக்குதாங்கிறது தெரியாது. எப்படி வாழ்ந்தோம், நம்முடைய இப்ப சிந்தனைகள் அதிகம். இயற்கை எத்தனை பேர் நம்ம நேசிக்கிறோம்? சீக்கிரமா ஓடுறோம், சீக்கிரமா ஓடியாடுறோம். எங்க போறோம் யாருக்கும் தெரியல. காலையில எந்திரிக்கிறோம், ரோபோ மாதிரி ஓடுறோம், ரோபோ மாதிரி வெளியேறோம். அது எதுக்காக போறோம், எதுக்காக வரோம்? நைட்டு தூங்கும் போது என்ன பண்ணணும்னே தெரியல. காலையில இருந்துச்சு, சாயங்காலம் தூங்குறோம். காலைல என்ன சாப்பிட்டோம் அது ஞாபகம் இருக்காது. குழந்தைங்களுக்கு என்ன படிப்பு சொல்லி கொடுக்குறோம்? குழந்தைங்க கூட எத்தனை நிமிடம் இருக்கும் அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க. அதே மாதிரி ஒருத்தவங்க சொன்னாங்க, பெண்கள் ஐயா சதீஷ் சொன்னார், MBA படிச்ச பொண்ணு வீட்டுல இருக்க விரும்புது அப்படின்னு. ஆண்கள் ஒழுங்கா இருந்தா பெண்கள் ஏன் வேலைக்கு போறாங்க? அந்த காலத்துல பெண்கள் நீ வெளியில போக கூடாது. ராஜா காலத்துல இருந்தே இருக்கு, அவுரங்கசீப் காலத்துல இருந்தே இருக்கு. பெண்கள் வெளியில போகாதீங்க, ஆண்கள் தான் சம்பாதிக்கணும். ஆண்களுக்கு என்னது சொல்லுவாங்க, சம்பாதிக்கும் ஆண்மகனை சிறந்த ஆண்மகன். அதுலயும் பெண்டீரை, தனக்கு வாய்த்த பெண்டீரையும் தனக்கு வாய்த்த குடும்பத்தையும் சிறப்பான முறையில் நடத்துவோம்னு சிறந்த ஆண்மகன் சொன்னாங்க. இப்ப எத்தனை ஆண்கள் சம்பாதிச்ச குழந்தை வீட்டுல கொடுக்குறாங்க? அதே மாதிரி எத்தனை பேர் குழந்தைங்களை சரியான முறையில கவனிக்கிறாங்க? இப்ப மதுப்பழக்கம் அப்படிங்கிற போது குடியே கெடுக்கும் எழுதியிருக்கிறாங்க. குடிப்பழக்கம் உடம்பை கெடுக்கும் எழுதியிருக்காங்க. புகையிலை பழக்கம் நுரையீரலை கொல்லும் சொல்லியிருக்காங்க. அது இல்லாத ஆண்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? அந்த இப்படியெல்லாம் முன்னாடி காலத்துல இருந்ததா? நம்ம அப்பா அம்மா காலத்துல இருந்ததா? கொஞ்சம் யோசிங்க. நம்ம வாழ்ந்தோம், எப்படி வாழ்ந்தோம் அப்படிங்கறத நம்ம ஒரு என்ன சொல்ற லிஸ்ட் போட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த லிஸ்டுக்கு என்ன பண்ண முடியாது, ஈடுகடை கொடுக்கவே முடியாது. இனி காலப்போக்குல நம்ம என்ன பண்ண போறோம்? ரோபோவா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அந்த ரோபோவா வாழ்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப என்னது ஈஸியான வேலை. ஆனா அது எதையுமே நம்ம ஒரு நுணுக்கமாவும் செலக்டிவாவும் நம்ம இப்ப எடுத்து இப்ப எத்தனை பெண்கள் எத்தனை ஆண் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் நடக்கும்போது அந்த பாதையிலேயே கொண்டு என்னது தலைக்கீழ போட்டு நடப்பாங்க. அதே மாதிரி பெண்கள் ஆண்கள் வர்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உடைகளை சரி செய்துட்டு போங்க. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா உடையாவே இல்லையே. உடையே இருக்குதா என்னன்னு தெரியல. முன்னாடி சுடிதார் போட்டாங்கன்னா அழகா ஷால் போட்டு நீட்டா அழகா நடப்பாங்க. இப்ப ஷாலுங்கிற வார்த்தைன்னா வெறும் ஒரு நெட்டு ஷால் எடுத்து போட்டுட்டு நான் எத்தனை பெண்களை திட்டுறது? கல்லூரினாலும் சரி, சாதாரணமாலும் சரி. காதலர்கள் கண்ணும் காண இது சொல்லுவாங்க, காதலர்கள்லாம் தெரியாம போய் தான் என்ன பண்ணுவாங்க, காதல் பண்ணுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஹாய் ஹலோ சொல்லிட்டு போறாங்க. நேத்துலாம் ஒரு பையன் ஒரு பையனை கூட்டிட்டு போயிட்டான். ஒரு பையன் ஒரு பொண்ணை கூட்டிட்டு போயிட்டாங்க. ஏன்னா நாங்க லவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி. அது பாத்தீங்கன்னா இப்ப போக்சோ சட்டம், அந்த சட்டம், இந்த சட்டம் சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அவங்களுக்கும் ஒரு என்ன சொல்றாங்க, ஒரு தடை விதிக்கிறாங்க. ஆனா முன்னாடி எல்லாம் தாஜ்மஹால் கட்டின ஷாஜகான் மும்தாஜிக்கு என்ன பண்ண கிடையாது, எந்த விதமான ஒரு இடையூறுமே கிடையாது. அவர்கள் காதலை காதலாக பார்த்து அதை கல்யாணம் வரைக்கும் கொண்டு போய் அதற்கப்புறம் அவர்கள் வாழ்வியல நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாங்க. ஆனா அப்படிலாம் அதே மாதிரி உடல் ஆரோக்கியமான உணவு இருக்குதா? அப்ப எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் காலம் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் கிடையாது. ஃபாஸ்ட் ஃபுட்னாலே நமக்கு ஃபாஸ்டா போறோம்னு அர்த்தம். அதே மாதிரி ரெண்டாவது அப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கோ நம்மளுடைய இருப்பிடம். இப்ப எத்தனை பாத்தீங்கன்னா நிலங்களே கிடையாது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கிராமத்துல எல்லாம் நிறைய கிராமங்கள்ல நிலங்கள் அழைச்சுக்கிட்டே போறாங்க, எல்லாம் பிளாட் ஆயிட்டே இருக்கு. பாத்தீங்கன்னா கிராமத்துலயுமே இப்ப போர் போட ஆரம்பிச்சுட்டாங்க. 100 அடி 150 அடி 200 அடி உள்ள போயிடுச்சு. இனி கிராமங்கள்லாம் எல்லாமே வீடாயிருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் அது ஒரு பயம். இப்பவுமே அரசாங்கத்திற்கு என்னது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நெல் வயல்களும் குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்கு, நீர் வளங்களும் குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்கு. இதுக்கெல்லாம் நமக்கு எப்படி எல்லாம் வாழ்ந்தோம் அப்படிங்கிறது ஒரு நியாயம், நீங்க ஒரு ஞாபகார்த்தம் தான் இருக்கோ தவிர இப்படி எல்லாம் இனிமேல அந்த காலம் நமக்கு வரவே வராது. காரணம் என்னவென்றால் அந்த காலங்கள் அப்படிங்கிறது இயற்கையோடு ஒன்றிணைந்து தன்னுடைய வாழ்க்கையையும் தன்னுடைய வாழ்வியல் நெறிகளையும் அதோடைய குடும்பத்துடைய விருந்தோம்பல் பண்பனையும் சிறப்பாக கொண்டு வந்தவன் தான் தமிழன். ஆகவே எனக்கு எப்படியெல்லாம் வாழ்ந்தோம் அப்படிங்கிற ஒரு காலத்தை திருப்ப கொண்டு வர முடியாது. ஆனால் ஒரு சில விடயங்களை நாமனால் அதை என்னது தொடர்ந்து முடியும். இப்போ கைபேசி வந்துருச்சு, மொபைல்ல வந்துருச்சு, நம்ம இப்ப எங்கேயோ இருந்து பாக்குறோம் பேசுறோம், இப்ப நம்ம பேசுறோம் இல்லைன்னா சொல்லல. ஆனால் புத்தக படிப்பில் மட்டுமே நம்மளால உண்மையை நேசிக்க முடியும்.
சுவாசிக்க முடியும். உணர்வுகளை வந்து நம்மனால் வந்து தாக்கத்தை ஏற்படுத்துமே தவிர, இந்த ஒரு சாதாரண ஒரு கைபேசி நமக்கு எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. ஆகவே எனக்கு நன்றியை மன்னிக்கணும். எனக்கு வாய்ப்பளித்த அம்மா அவர்களுக்கும், நம்மளது மாத்தியோசி குழுவினர் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இனி வாரந்தோறும் நமது பேச்சை தொடர்வோம். நன்றிகள் அம்மா. நன்றி அம்மா, நன்றி. ரொம்ப சிறப்பாக பேசுனீங்கம்மா. ரொம்ப அழகாக உங்களுடைய வாதம் ரொம்ப நல்லா இருந்தது. என்னன்னா நம்ம பழைய நினைவுகளை என்றைக்குமே மறக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய வாதங்கள் இருந்தது. ரொம்ப அருமை. ஐயா நீங்கள் சொல்லுங்கய்யா, நம்ம அம்மா எப்படி பேசுனாங்க அப்படின்னு. சிறப்பு சிறப்பு. ஆசிரியர்களை பற்றி அருமையா சொன்னாங்க ஆரம்பத்திலேயே. நானும் ஒரு பேராசிரியர் தான். என்ன ஆசிரியர் பணி என்பதை பற்றி நிறைய சொன்னாங்க. நாங்க என்ன காரணம் அம்மா ஒன்று சொல்ல மறந்துட்டாங்க. எங்களுக்கு எத்தனை பணிகள் இப்பெல்லாம் அதிகமாயிருச்சுங்க. கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் ஆசிரியர்களுக்கு அதிக பணி கொடுக்குறாங்க. முதல்ல எல்லாம் வந்து நாங்கள் பாடம் நடத்திட்டு சும்மா உட்காந்துக்குவோம். இப்ப வந்து அதை பட்டியல் போடு, இது அனுப்பு, அங்க அனுப்பு, பசங்களை இங்க அனுப்புங்க அப்படின்னு அதிக பணிகள் எங்களுக்கு. அதனால அதுல இருந்து நாங்க ஒரு நாள் வர முடியும் பாரு. இப்ப இங்க பேசிட்டு இருப்பேன் 10 போன் வந்துட்டே இருக்கு. அப்படி வந்து ஒரு நெருக்கடியில கூட ஜீனத்தம்மா வந்திருக்காங்க. மகிழ்ச்சி. இனிமேல் தொடர்ந்து வருவாங்க. ஏன்னா எங்களுக்கு அப்படி பணி எங்களுடைய சுமைகள் அதிகமா இருக்குதுமா. இப்ப இந்த கல்லூரி தனியார் கல்லூரி நாங்களே ஒர்க் பண்றதுனால அதிகமான வேலை எங்களுக்கு எல்லாம் அதை செய்யுங்க நைட்டுக்குள்ள பட்டியல் போட்டுவாங்க, பெயில் ஆனவங்களுக்கு இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா அருமையா பேசுறாங்க. பழமை என்பதை எப்படி நாம் வந்து விட்டு கொடுக்க முடியும்? பழமை இல்லாமல் புதுமை ஏது? எல்லா விதங்களிலும் நாம் என்ன பண்றோம்? இந்த கூட்டு குடும்பம் என்கின்ற அருமையான ஒரு கட்டமைப்பை இழந்து விட்டோம்னு சொல்றாங்க, வருத்தப்படுறாங்க. தாத்தா பாட்டிதாங்க அந்த அன்றைய காலத்தினுடைய முதல் ஆசிரியர் குழந்தைகளுக்கு அத்தனை கதைகள், நீதி கதைகள், அன்பான வழிமுறை, எது செய்ய வேண்டும், எப்படி வல்லும் சொல்லிக்கிட்டு பாருங்க. செய்தக்க அல்ல செய்யக்கிடும், செய்தக்க செய்யாமை ஆனும் கிடும், எதை செய்ய வேண்டும் தாத்தா தான் சொல்லுவார். எங்க தாத்தா பாருங்க, என்னைக்கு கடன் வாங்காத அப்படிப்பாரு. நாங்கெல்லாம் வாங்கித்தான் கஷ்டப்பட்டோம். அப்போ அந்த தாத்தா பாட்டியினுடைய அந்த அப்பே அற்புதமான அந்த உறவை கூட இழந்து விட்டு நிற்கின்றோம். எப்பேற்பட்ட காலம் என்று ஒரு பொற்காலமாக அம்மா சொன்னாங்க. மிகச்சிறப்புமா, ரொம்ப அருமையா பாருங்க. ஒரு இஸ்லாத்துல இருந்து அந்த நீதிகளை கற்று அப்படி ஒரு தெளிவான நடையில அவங்க பேசுறது பார்க்க எனக்கு ஆசையா இருக்கு. கேட்க என்ன கேட்டு நன்றி ஐயா. வாரந்தோறும் வெயிட் பண்ணுவோம். நன்றிகள் ஐயா. வாங்க. நன்றி அம்மா, நன்றி ஐயா. ரொம்ப சிறப்பாக இருந்தது 2 பேர்த்தோடைய உரையுமே.